ஓம் சக்தி. சக்தியிலே இன்னல் தீர்க்கும் இருமுடி பற்றி மேலும் பேசலாம். சக்தியிலே அம்மா அவர்கள் இதுக்கு இன்னல் தீர்க்கும் இருமுடின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, நம்முடைய கஷ்டங்களை அடியோடு வேரோடு அறுத்து எடுத்து விடும். ஆமாங்க, மிச்சம் மீதியெல்லாம் இருக்காதுங்க. எப்படி நாங்கள் சக்தியில அதுக்கு உதாரணம் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா அஸ்தம்பட்டி கிராமம். இந்த கதையில் வர்ற அவர் கதாநாயகன் பேரு சக்தி சீனு பிள்ளை வாத்தியார். இவர் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருங்க, ஹெட்மாஸ்டர் இருந்தார். குடும்பம் நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது. 40 வயசு ஆனையுமே அவருடைய சம்சாரத்துக்கு கணவரை பற்றி பயம் வந்து விட்டது. என்ன அப்படின்னா, கணவனுடைய பரம்பரையில் ஆண் மக்கள் 40 வயதிற்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆமாங்க, 41 பிறந்துருச்சுனாவே 41 முடியறதுக்குள்ள அவங்க இறந்துருவாங்க. இதான் பரம்பரையா நடந்துட்டு இருக்குது. இதே வாத்தியார் அம்மாளுக்கு தெரியும். அதன் காரணமா அது கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கா பல பக்கம் போய் ஜோசியம் கேட்குது, நாடி ஜோதிடம் பார்க்குது, சாமியாடுற பக்கமெல்லாம் போய் கேட்குது. எங்கேயும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. இல்லை, விதிப்படி அப்படித்தான் இருக்குது. இது ஒரு பெண் தெய்வத்தின் சாபம், பெண்ணினுடைய சாபம். எனவே இதை மாற்ற முடியாது. குறிப்பிட்டபடி அந்த 41வது வயதில் அவர் இருந்துருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த நிலையில இதான் இப்போ எல்லாத்துட்டையும் கேட்டிருக்குதுங்களா. இப்போ அம்மாவுடைய பக்தர்களையும் பார்த்து பேசும் பொழுது பக்தர்கள் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு அம்மா கிட்ட வாங்க, அம்மா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சக்திகள் அவங்க 2 கூட்டிகிட்டு வர்றாங்க. அம்மாட்ட பாத பூஜைக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ அம்மா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், ஜோசிகாரன் சொன்னதில் உண்மைதான், விதிப்படி அப்படித்தான் இருக்குது. நீ என்னை நம்பி என்னிடத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். ஒரு நிபந்தனை, நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிங்க அம்மா, என்ன சொன்னாலும் செய்யணும். இவங்கெல்லாம் எப்போ போனாங்க? முதல் தடவை போனாங்கன்னா சித்திரை மாதம் போனாங்க. அம்மா சொன்னாங்க, ஆடிப்போகிற விழாவில் கஞ்சி கலையம் பால அபிஷேகம் செய்ய 2 பேரும் செஞ்சு முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு போ. அதே மாதிரி ஆடிப்போரில் கலந்துக்கிட்டு கஞ்சி கலையும் பால அபிஷேகம் எல்லாம் செஞ்சு முடித்தாங்க. அப்புறம் அம்மா போய் பார்த்தாங்க. அம்மா சொன்னாங்க, நவராத்திரி விழா வரும், அந்த நவராத்திரி விழாவில் அந்த அகண்டத்துக்கு எண்ணெய் ஊற்றி அம்மாவை கும்பிட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகும்பொழுது அம்மா மறுபடியும் சொன்னாங்க. அம்மா பார்க்கும் பொழுது அம்மா சொல்கிறாங்க, தைப்பூச விழாவை முன்னிட்டு பக்தர்கள் இருமுடி அணிந்து என்னுடைய ஆலயத்தில் வருவார்கள். நீயும் உன் மனைவியும் இருமுடி அணிந்து சக்தி மாலை அணிந்து இருமுடி கொண்டு செலுத்துங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இதுதான் கடைசி பரிகாரம்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. சரின்னு இவங்க அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஊர் திரும்பி வந்துட்டாங்க. இந்த நிலையிங்க வாத்தியாருக்கு இடது தோள்பட்டையின் அருகில் ஒரு மருகு மாதிரி ஒரு லேசா ஒன்று வந்தது, புடைச்சிக்கிட்டு சிறிய அளவில். அது 10-15 நாளே அப்படியே வளர்ந்து ஒரு பனங்காய் சைஸுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ அது மாட்டு திமிழ் மாதிரி ஆடுது. வாத்தியார் சொல்லுவார், பார்த்தியா எம்மா உட்காந்துட்டா, நீ என்னமோ ஓம் சக்தி அம்மா காப்பாத்திரு அப்படி இப்படின்னா அங்கே இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனைய முடியாது, இப்போ இந்த பார் எம்மா உட்காந்துட்டான்னு சொல்லி வெறுத்து போய் பேசுறாரு. வாத்தியுடைய சம்சாரம் சொல்லுது, அப்படிலாம் பேசாதீங்க, அம்மா நம்மளுக்கு இருமுடி ஒன்று சொல்லிக்கிறாங்க, இன்னும் அது ஆரம்பிக்கவே இல்லை, அதையும் செய்வா, கண்டிப்பாக அம்மா காப்பாற்றுவாங்க, நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லுது. இப்போ இதுக்கிடையில் உறவினர்கள்லாம் ஆளுக்கு பேசுகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, டாக்டர்கிட்ட காமுங்க, அந்த டாக்டர் பெரியவர், இந்த டாக்டர் பெரியவர். இவங்களும் அதே மாதிரி பல பக்கம் போய் பார்த்து கடைசியாக சென்னையில் உள்ள அடையாறு புற்றுநோய் தலைமை மருத்துவக் கழகம் அந்த ஆஸ்பத்திரிக்கும் போகிறாங்க. அங்கே போனால்
அந்த கட்டியை அவங்க ஒரு சிறு பகுதியை சுரண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, இது புற்றுநோய், சாதாரண கட்டி இல்லை, புற்றுநோய் கட்டி. இதை மருந்தால குணப்படுத்த முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் செய்ய முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலே நீங்க இதை இறந்துடுவீங்க, இதுல கத்தியே வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கொடுமையான வியாதி இது அப்படின்ட்டு அந்த டாக்டர் மேலும் சொல்றாங்க, நீங்க தைப்பூசத்து வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க, அதுக்கு மேல நீங்க உயிரோடு இருக்க முடியாது, இந்த வியாதி உங்களை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லி கெடுவெட்டி சொல்றாங்க. அவங்க சொன்ன காலம் எப்படிங்க? தைப்பூசம். அம்மால ஆத்தான சொன்னாங்க, கடைசி பரிகாரா தைப்பூசத்தை முன்னிட்டு இருமடி கொண்டு செலுத்து அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது இவரெல்லாம் அந்த டெஸ்டையும் பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி வர்றாங்க. அது வரும் முறையில் மறுபடியும் அம்மா பார்க்குறாங்க. அப்போ அம்மா பாதை வச்சு உள்ளே போகும் பொழுது அந்த கட்டி ஆடுது. அந்த கட்டியில் சிறு துவாரங்கள் இருக்குது. அதன் வழியாக கருப்பு கலர் ரத்தம் வெளியே சீத்துன்னு அடிக்குது. அது அருள் கூடத்துக்குள்ளே அப்படியே கீழே அந்த ரத்தமான சிந்துது. அதை பார்த்து வீரராகவன் பதட்டப்பட்டாரு. சக்தி பார்த்துங்க அப்படின்னு அதையெல்லாம் சுத்தப்படுத்துறாரு. அம்மா சொல்றாங்க, இல்ல வரட்டு தான் வினையெல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு இவங்க ஊர் சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த இருமுடியை ஆரம்பிச்ச உடனேயுமே இவங்க முதல்ல சக்தி மேலே அணிந்து 2 பேரும் முறைப்படி விரதம் இருந்து இருமுடி கொண்டே செலுத்துறாங்க. இருமுடி செலுத்திக்கிட்டு இந்த சுயம்பு வளம் வெளியே வர்றாங்க. இப்போ ஆரம்ப காலத்துலலாம் அந்த மாதிரி கருவறைக்குள்ள விடுவாங்க இல்லைங்களா, இருமுடி சமயத்தில். அந்த மாதிரி வளம் வரும் பொழுது வளம் சுயம்பு முன்னால் மறுபடியும் வரும் பொழுது இந்த வாத்தியாருடைய தோல் இருந்த அந்த கட்டி பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஆமாங்க, யாரோ ஒரு இந்த மூட்டை முடிச்ச தோல் தள்ளி விட்டு அப்படி விழுமோ அந்த மாதிரி கட்டி கீழே விழுந்து உடஞ்சு சீல ரத்தம் சதையமா செதறி கிடக்குது. வாத்தியார் அதை பார்த்து பதட்டப்படுறாரு. பதட்டப்பட்டு சக்தி அந்த கருவறை தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, சக்தி தெரியாம நடந்து வச்சு மன்னிச்சுங்க, ஏதாச்சும் துணி இருந்தா கொடுங்க, நான் எல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அந்த கருவறை தொண்டர்கள் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு சக்தி, என்ன ரத்தம் என்ன கட்டி? ஒண்ணும் இல்லையே, கருவறை சுத்தமாத்தானே இருக்குது, நல்லா பாருங்க அப்படிங்கிறாங்க. அவரு கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்க்கறாரு, கருவறை சுத்தமாக இருக்கிறது, கருவறைக்குள்ள எந்த அசிங்கமும் இல்லை. தன்னுடைய தோள்பட்டை பார்க்கிறாரு, அங்க அந்த கட்டியும் இல்லை. ஆனால் அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா எவ்வளவு பெரிய பச்சை புண்ணு இருக்குமோ அந்த புண்ணு மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே அவங்க வேர்த்து விருத்து அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அப்புறம் நம்ம அம்மா போய் பார்க்குறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, பங்காரம்மா, கத்தி வச்சா இது ஆப்ரேஷனே பண்ண முடியாது, கத்தி வச்சா செத்து போயிடும் சொல்லி சொன்னானே பார், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார், 1 செகண்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் பார், நீ இதுக்கு எந்த வைத்தியம் பண்ண வேண்டாம், அந்த புண்ணு ஆடுறதுக்கு நான் சொல்றபடி செய். பசுமாட்டின் சாணியை வரட்டியாக தட்டி நன்றாக காய வைத்து அதை சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை இந்த புண்ணின் மீது தூவி வா, 15 நாளில் தழும்பே இல்லாமல் குணப்படுத்தி தருகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவரு செஞ்சார். இதற்கு முன்னால அந்த பாத பூஜைக்காக அப்போ அவங்க உள்ள போகும் பொழுது அந்த பச்சை புண்ணுல இருந்துங்க வெள்ளை கலர்ல வேறு மாதிரி 2 வஸ்து அந்த புண்ணு வெளியே உழுகுது. அந்த வேரோடு அறுத்து எடுத்து விடுவேன் அம்மா சொல்றாங்க இல்லைங்களா, அது அதே மாதிரி செஞ்சாச்சுங்க. அப்புறம் அம்மா சொன்ன அந்த பசுமாட்டின் வரட்டிய சாம்பலாக்கி அந்த சாம்பலை அந்த புண்ணின் மீது தூவி வந்தாங்க. 15ஆம் நாள்ல அந்த புண்ணு மாயமா மறைஞ்சு போச்சு, நல்ல முறையில் குணமாயிடுச்சு, தழும்பும் இல்லைங்க. எப்படி பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த இருமுடிக்கு பேர் என்னங்க? இன்னல் தீர்க்கும் இருமுடி. நம்மளுடைய கஷ்டங்களை துயரங்களை வேரோடு அறுத்து எடுத்து விடும். அதற்கு பின்னாலேங்க அவரு பலகாலம் உயிரோடு வாழ்ந்தார் இன்னும் சக்திகளே. அதனால அந்த இருமுடி சாதாரண இருமுடி அல்ல. ஓம் சக்தி.